தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் பயனாக குடிமைப்பணி தேர்வில் 57 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான UPSC தேர்வு முடிவுகள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது ஒன்றிய அரசின் குடிமைப்பணி தேர்வில் 2016ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் 100 பேர் வரை வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். பின்னர் இந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து 2021ஆம் ஆண்டு 27 மாணவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தில் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடங்கப்பட்டு போட்டித் தேர்வெழுதும் மாணவர்களுக்கு 1000 மாணவர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதையும் எடுத்துரைத்தார். நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை கடந்த 2023ஆம் ஆண்டு நாம் துவங்கினோம். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படுகின்ற இந்த பிரிவுக்காக முதலமைச்சர் அவர்கள் ₹10 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து கொடுத்தார்கள். இதன் மூலம் UPSC பிரிலிம்ஸ் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்கள் 1000 பேருக்கு அவருடைய மதிப்பீட்டு தேர்வின் மூலம் 10 மாதங்களுக்கு தலா 7500 ரூபாயையும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கு தலா 25000 ரூபாயையும் ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட முதல் ஆண்டிலேயே 2023-24ஆம் ஆண்டிலேயே 47 தமிழ்நாட்டு மாணவர்கள் UPSC தேர்வில் வெற்றி பெற்றார்கள். இது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட 30% அதிகமானதாகும். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து 57 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து UPSC தேர்வில் வெற்றி பெற்ற 57 பேரில் 50 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை பெற்றவர்கள் என்றும் 18 மாணவர்கள் நான் முதல்வன் உறைவிட திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் எனவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சிவில் சர்வீஸ் நேர்முக தேர்வில் பங்கேற்க டெல்லி செல்லும் மாணவர்களுக்கு 50000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.